ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எல்கே பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு டஃப்டட் பேரு. இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 சிக்கு வரைக்கும் ஹேட்ச் பண்ணிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 சிக்கில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே தெரியும் ஒரு 3 சிக்கு ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம ஃபுட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கு எல்லாமே நல்லாவே க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கனாலே தெரியும் 4 சிக்குமே பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 or 15 டேஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு க்ரோ ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்காக நமக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சிக்ஸு நெக்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் பேர் பார்க்கலாம். செகண்ட் பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரஸ்டடு ஹெலிகாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 சிக்கு நமக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. 3 சிக்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு ஹெல்த்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளக் ஃபெதர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ளக் ஃபெதர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வேப்பனை யூஸ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன டைமே சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஃப்ளக் ஃபெதர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த பேரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீமேல் ஆக்சுவலாக இறந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேர் மாற்றியாச்சு. இப்போ நம்மள்ட்ட புதுசாக இந்த பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளக் ஃபெதர் பண்ணுது. கண்டிப்பாக நம்ம அதை சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரஸ்டட் ஹெலிகாப்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4 சிக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு க்ரோ பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு க்ரோ ஆகிருச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 or இல்லை ஒரு 20 டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்காக நமக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 5 சிக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பாட் அவுட்டு வெளியில் வந்துருச்சு. நம்ம ஒரு சின்ன டப்பா போட்டு நம்ம பாட்டை கீழே வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சிக்குக்கு ஃபீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின்போ பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4 சிக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரெயின்போ ஸ்பேங்கிள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெயின்போ வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 3 சிக்கு பார்த்திங்கன்னா பாட்டுக்கு உள்ளே எட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு சிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டுக்கு வெளியில் வந்துருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு சின்ன டப்பா போட்டுட்டு நம்ம அந்த பாட்டு கீழே வச்சிட்டோம்னா நம்மளோட பேரண்ட்ஸிங் பேரண்ட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபீட் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேங்கிள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் நமக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம். அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மேல் இறந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இப்போ நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எடுத்து நம்ம பேர் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஓரளவு செட் ஆகிருச்சு. செட் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு 3 எக் லே பண்ணியிருந்துச்சு. 3 எக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருச்சு. சிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மேலு. ஃபஸ்ட்டு கிளச்சில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சிக் ஹேட்ச் பண்ணியிருக்கு. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை சிக்கு ஹேட்ச் பண்ணியிருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின்போ பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 சிக்கு ஹேட்ச் பண்ணி 2 சிக்குமே நல்லா ஓரளவு க்ரோ பண்ணி கொடுத்துச்சு. ஒரு சிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆகிருச்சு. இந்த பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளச்சிக்கு நமக்கு எக்கும் லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 எக்கு வரைக்கும் லே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 எக்கு லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு செகண்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 7 எக்கு நமக்கு லே பண்ணியிருக்கு. 7 எக்கில் நமக்கு எத்தனை சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின்போ பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் ஒரு 3-4 சிக்கு வரைக்கும் நமக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. இந்த கிளச்சு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 எக்கு தான் நமக்கு லே பண்ணியிருக்கு. அந்த 3 எக்கில் பார்த்திங்கன்னா 2 எக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டு மாதிரி தான் தெரியுது. ஒரு எக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 எக்கையுமே நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த கிளச்சு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின்போ பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போன கிளச்சு 2 சிக்கு ஹேட்ச் பண்ணி 2 சிக்கையுமே நல்லா ஓரளவு நமக்கு க்ரோ பண்ணி நெக்ஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளச்சு பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை எக் லே பண்ணியிருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 5-6 எக்கு மேலே லே பண்ணியிருக்கணும். நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்.
மேல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேலுமே நல்ல ஒரு பாண்டான பேர் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா 2, 5, 8 எக் நமக்கு லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 8 எக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 எக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 6, 7 சிக்கு வரைக்கும் ஹேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லுட்டினோ டிஎஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேருமே நம்ம புதுசாக நம்ம பேர் பண்ணது தான். இந்த பேர் பார்த்திங்கன்னா சிக்கு ஹேட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 4, 5 எக் வரைக்கும் நமக்கு லே பண்ணியிருந்துச்சு. பட் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்கு ஹேட்ச் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 அல்லது ஒரு 3 சிக்கு ஹேட்ச் ஆகும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எக் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எத்தனை சிக்கு ஹேட்ச் ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேங்கிள் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு ஒரு 6 சிக்கு வரைக்கும் ஹேட்ச் பண்ணி 6ஐயுமே நல்லபடியாக நமக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட். இந்த கிளச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 3 சிக்கு ஹேட்ச் பண்ணி 3 சிக்குமே நல்லா ஓரளவு க்ரோ பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். பாட்டையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது வேஸ்ட்டெல்லாம். கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிக்குங்களை நம்ம ஓரளவு கேர் பண்ணி நல்லாவே நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக நமக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ பேர் பார்த்திங்கன்னா நம்ம பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ். மேல் பார்த்திங்கன்னா டிஎஃப். இப்போ தான் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். பேர் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஓரளவு செட் ஆகிருக்கு. பாட்டை பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம பேர் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பாட்டை அக்சஸ் பண்ணியிருக்கா எக் லே பண்ணியிருக்கான்னு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேங்கிள் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மேல் பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரெயின்போ. இந்த பேர்ட் அந்த ஃபீமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இறந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்போ ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது கூட பேர் பண்ணியிருக்கோம் இந்த மேல் கூட. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு செட் ஆகிரும் நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு பார்த்திங்கன்னா பாண்ட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ கிராஸ் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு 4 சிக்கு ஹேட்ச் பண்ணி 4ஐயுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம காப்பாற்றி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கிளச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்கு 3 எக்கு லே பண்ணிருந்துச்சு. ஒரு எக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தள்ளி விட்டுருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிக்கு நமக்கு ஹேட்ச் பண்ணி இறந்துருச்சு. பாக்கி 2 எக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. சிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 சிக்கு 3 சிக்கு நமக்கு ஹேட்ச் பண்ணி காப்பாற்றி கொடுக்குறதே பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 3 சிக்கு இல்லைனா 2 சிக்கு தான் எல்லா பேருமே காப்பாற்றி கொடுக்கும். பட் இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்க பேர் கொஞ்சம் நல்லாவே நமக்கு சிக்குங்களை காப்பாற்றி கொடுக்குது. ரெயின்போ பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு சிக்குங்களை கேர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஷோ ஃப்ரெண்ட்ஸ். மேல் பார்த்திங்கன்னா ஷோ கிராஸு. நமக்கு நெக்ஸ்ட்டு கிளச்சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கும் லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 எக்கு லே பண்ணியிருக்கு. நம்மளோட சிக்கு எல்லாமே நல்லா ஓரளவு க்ரோ ஆயிடுச்சு. கண்டிப்பாக நமக்கு ஒரு 1 வீக்கில் நம்ம பிரித்து நம்ம செப்பரேட் கேஜில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ஸை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.